வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ப்ரீவியஸாக மானிட்டரி பாலிசினா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இந்த மானிட்டரி பாலிசியை வந்து எப்படி வந்து அதுக்கு கீழே உள்ள டூல்லாம் வந்து அதெல்லாம் வச்சு எப்படி வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மணி கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுல ஒரு டூல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு பேர் ரெப்போ ரேட். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கான ஒரு முறையான பேக்கேஜ் தேவைன்னா நம்மளோட வெப்சைட்டில் ராயல் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு 789 ஆஃபர் போட்டிருக்கோம். அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் தனக்கிட்ட பணம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பொழுது ஆர்பிஐட்ட போய் எனக்கு இப்படி மணி தேவை, ஒரு 100 கோடி ரூபா மணி தேவை அப்படின்னு மணி பாரோ பண்ணுவாங்க ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90 days அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 90 நாளைக்குள்ளே நான் திருப்பி கொடுத்துட்றேன் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி ஷார்ட் டேர்மாக ஒரு லோன் ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐட்ட வந்து மணி பாரோ பண்ணுறதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெப்போ ரேட், ரெப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னேன்? ஒரு பேங்க்கு ஆர்பிஐட்ட போய் மணி பாரோ பண்ணுறது. ஆர்பிஐ வந்து சும்மா காசு கொடுத்துருவானா, ஏதாவது செக்யூரிட்டி சப்மிட் பண்ணுவான்னு சொல்லுவான். அப்போ பேங்க் வந்து ஒரு செக்யூரிட்டியை சப்மிட் பண்ணி அந்த 100 கோடி பணத்தை வந்து பாரோ பண்ணுறான். இதற்கு பேர் தான் ரெப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆர்பிஐ சும்மா கடன் கொடுக்க மாட்டான், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ரெப்போ ரேட் 5.50% இருக்குன்னு சொல்லி. அப்போ ஒரு வட்டி விகிதம் வச்சு கடன் கொடுக்குறான்ல, அதற்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு பணப்புழக்கம் எப்படி சார் கம்மியாகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கம்மியாகுது கூடாகுதுன்னு கேட்கலாம். இப்போ நாட்டில் பணப்புழக்கம் வந்து கம்மியாக இருக்குது, மக்கள் கையில் பணப்புழக்கம் கம்மியாக இருக்குன்றப்ப ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கடன் கொடுக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அந்த காசு சும்மாவாக வச்சுருப்பான், அவன் என்ன செய்வான்? லோன் கொடுப்பான் மக்களுக்கு. மக்கள் கையில் வந்து பணப்புழக்கம் வருகிறது. ஸோ அந்த பணப்புழக்கத்தை ஸ்டேபிள் ஆக்கணும்னா இந்த ரெப்போ ரேட்டை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கூட்டிட்டான். ஒரு 5.50% இருக்குது, அதை ஒரு 8% ஆக்குறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பணப்புழக்கம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரிங்களா? இதை தான் இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐ வந்து இந்த ரெப்போ ரேட்டை வந்து என்ன டேர்ம்ஸில் சொல்கிறாங்கன்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க் வந்து மணி பாரோ பண்ணும்போது அந்த பணம் வந்து லோன் மூலியமா இது மூலியமா மக்களிடையே தான் போய் சேருது. இதற்கு பேரு தான் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட், இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜாக்சன் 10